ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள். வெல்கம் டு வெராண்டா ரேஸ். என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கண்டிப்பாக கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th term 2ல இயல் 3 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இயல் 1 பார்த்தாச்சு, இயல் 2 பார்த்தாச்சு. உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், இயல் 3 பார்க்க போறோம். அதே பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ டெய்லி நம்ம கொடுக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதே ஃப்ளோவில் போனீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடும். சரிங்களா? சரி, ஓகே. எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்மளோட செஷன் எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஒரு திருக்குறளில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கான திருக்குறள் இதுதான். சரிங்களா? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சில் அகநக நட்பது நட்பு. ஓகே, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. எல்லாத்துக்கும் இந்த திருக்குறள் படித்தோடனே பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் தான் ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் என்ன பண்ணுவார், ஆர்யா அவர்கிட்ட சொல்லுவார், ஓகே நேற்று வந்து ஃப்ரெண்டு வந்து உனக்கு பெருசாக போயிட்டான், ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே முகநக நட்பது நட்பன்று, அதாவது பார்த்தீங்கன்னா முகம் மலர்ச்சியோட சிரிச்சு சிரிச்சு பேசியிருந்தா மட்டும் தான் நட்பா, ஓகே முகத்துக்கு நேரில் நின்று பேசினா மட்டும் தான் நட்பா அப்படிலாம் கிடையாது. நம்மளோட உள்ளத்தின் வழியாக பேசினாவும் அது நட்பு தான். சரிங்களா? ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒற்ற கருத்துக்களை உடைய நம்மளோட அகத்துல வந்து அன்பு இருந்தாலுமே என்னது, அது ஒரு நட்பு தான். சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்க போறதில்ல. ஓகே, நான் இப்போ இங்கே இருக்க சென்னையில் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து திருக்கோயிலூர்ல இருக்காரு, அப்படிலாம் அங்கே வேற ஏதாவது கோயம்புத்தூர், வேற பெங்களூர் அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கான்னு வச்சலாம், நம்ம நேரில் பார்த்து பேச போறதில்ல. ஓகே, எல்லாமே ஃபோனில் பார்த்து பேசுறோம், அப்படின்னா ஏதோ வீடியோ கால் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம எப்படி பேசிக்கிறோம் அப்படின்னு நம்மளோட நெஞ்சத்து மூலமா தான் பேசிக்கிறோம். அப்போ அந்த நெஞ்சில் அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நட்புன்றது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த இதில் சொல்ல வராரு. பால் பார்த்தீங்கன்னா பொருட்பாலருக்கு, அதிகாரம் வந்து நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கான கேள்வி போயிடலாம். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு கேள்விக்கும் 10 செகண்ட்ஸ் தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? அந்த 10 செகண்ட்ஸ்ல நான் ஆன்சர் பண்ணிடும். அதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, எஸ், இரட்டர மொழிதலின் ஆசிரியர் யார்? ஸோ டைமர் ஓடிட்டே இருக்கு, அந்த பக்கம் டைமர் இருக்கு பாருங்க. ஓகே, எப்பயுமே ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப டைமர் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அதையும் நீங்க ஒரு பக்கம் பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட டைமர் முடிய போது. இரட்டர மொழிதலின் ஆசிரியர், எஸ், டைம் முடிஞ்சிருச்சு. இரட்டர மொழியோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் என்பது சரியான விடை. ஓகே, ஒன்றுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இரட்டர மொழிதல் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அவர்கள். சரி, ஓகே. இரண்டாவது கேள்வி, கீழ்த்திசை நூலகம் எங்கு உள்ளது? ஓகே, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் ஓகே எங்கு உள்ளது? தூத்துக்குடி, மதுரை, சென்னை, தஞ்சாவூர். போடுங்க பார்க்கலாம் ஆன்சர். எஸ், டைம் முடிய போகுது. எஸ், டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ கீழ்த்திசை சுவடி நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னையில தான் இருக்கு. ஓகே, அண்ணா லைப்ரரி இருக்குல்ல, ஓகே அண்ணா நூற்றாண்டு நூலகம், ஓகே அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகே, மறக்காம நீங்க அண்ணா லைப்ரரி போனீங்கன்னா அந்த லைப்ரரியும் போய் பார்த்துருவாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சென்னையில தான் இது அமைஞ்சிருக்கு. ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க, தஞ்சை பெரிய கோயிலில் டேஷ் ஓவியங்கள் ஏராளமாக காண முடிகிறது? சுவர் ஓவியங்கள், குகை ஓவியங்கள், சிற்ப ஓவியங்கள், மணல் ஓவியங்கள். தஞ்சை பெரிய கோவில், ஓகே பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ராஜராஜ சோழனால் எழுப்பப்பட்ட ஒரு கோயில். இன்னைய வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சான்றாக இந்த கோயில் வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியங்கள், ஓகே ஸோ நிறைய இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த பாருங்க, தமிழ்நாட்டின் மைய நூலகம். ஓகே, தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது எது? ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஜென்ரல் தமிழ்ல பார்த்தீங்கன்னா பார்ட் சில, ஓகே பார்ட் சில பார்த்தீங்கன்னா நூலகம் சார்ந்த செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 21வது டாபிக்கா இருக்கும். அப்போ இந்த நூலகத்தை பத்தி நீங்க நிறைய படிச்சிருக்கணும். ஓகே, என்னென்ன லைப்ரரி இருக்கு, ஓகே எது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அதோட டூரேஷன் என்ன, ஓகே எங்க வந்து அதிகமான தமிழ் நூல் இருக்கு, எங்க ஒவ்வொரு பிரதிகள் எடுத்து வச்சிருக்காங்க, ஓகே ஸோ அது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டின் மைய நூலகம் பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம், ஓகே சென்னை எழும்பூர்ல இருக்கு. ஓகே, சென்னை அருங்காட்சியகம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்னிமாரா லைப்ரரி இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 5வது கேள்வி பாருங்க, திருவானைக்கலா உலா, சரஸ்வதி மாலை, ஓகே ஸோ அந்த பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? வாணிதாசன், சுரதா, காலமேக புலவர், ஆலந்தூர் மோகன ரங்கன். ஓகே, யார் எழுதியிருக்காங்க போடுங்க பார்க்கலாம். எஸ், சரியான விடை பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? காலமேக புலவர் என்பது சரியான விடை. ஓகே, திருவானை கலா உலா. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளோட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நூல்கள் பேர்லாம். சரிங்களா? அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6வது பாருங்க, தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஓகே, எந்த இடத்துல நிறுவப்பட்டுள்ளது? உலக தமிழ்ச்சங்கம், ஓகே தஞ்சாவூர்லயா,
உலக தமிழ்ச் சங்கம் மதுரை, உலக தமிழ்ச் சங்கம் கன்னியாகுமரி, உலக தமிழ்ச் சங்கம் கோயம்புத்தூர். ஓகே, அதுக்கு முன்னாடி உலக தமிழ்ச் சங்கம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே இதற்கான ஆன்சர் போடலாம். ஓகே, உலக தமிழ்ச் சங்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில தான் இருந்துச்சு. ஓகே, அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலக தமிழ்ச் சங்கம் எங்க நிறுவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில நிறுவிக்கிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின். ஆயக்கலைகள் 64 ஒன்று. ஓகே, ஆயக்கலைகள் 64 ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூத்துக்கலை, ஒப்பாரிக்கலை, வண்ணக்கலை, ஓவியக்கலை. ஓகே, எது சரியான விடை பாருங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஓவியக்கலை பற்றி ஓகே முக்கியமான ஒரு யூனிட். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே கொடுத்துறாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலைகள் வந்துடும். அப்போ ஆயக்கலைகள் 64 ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவியக்கலை என்பதான் சரியான விடை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க. பூம்புகார் பற்றிய செய்திகள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? ஓகே, பூம்புகார். ஓகே, பூம்புகார் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் ஞாபகம் வரும். ஓகே, வேற எதுவுமே நம்மளுக்கு பெருசா ஞாபகம் வராது. அப்போ கண்டிப்பா பி அப்படின்றது ஆன்சர் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மீதி மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, சிலப்பதிகாரம் அப்படி வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா மீதி இருக்க இன்னொரு நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை என்பது. சரிங்களா? அப்போ சிலப்பதிகாரம் மற்றும் பட்டினப்பாலை இந்த ரெண்டு இதுல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்தோட பெருமைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டு இருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர். இந்த செய்தி எங்கே இடம்பெற்றுள்ளது? ஓகே, ஸோ ஒரு ஓவியம் இருந்துச்சு, அதில் ஓவியம் பற்றி தெரியாதவர்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தெரிந்தவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி செய்திகள் வந்து எதுல இடம்பெற்றிருக்கு? பதிற்றப்பத்து, பட்டினப்பாலை, பரிபாடல் மற்றும் புறநானூறு. ஸோ உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்பது சரியான விடை. சரிங்களா? பரிபாடல தான் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று செய்திகள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்க இடத்தில் மட்டுமே வரும். ஓகே, இதுக்கு என்ன சொல்லுவோம்? இடப்பெயர் சொல்லுவோமா, பண்பு பெயர் சொல்லுவோமா, சினை பெயர் சொல்லுவோமா, தொழில் பெயர் சொல்லுவோமா? ஓகே, ஸோ எதையுமே காட்டாது. என்ன காட்டாது, இடத்தை காட்டாது, காலத்தை காட்டாது, பாலை காட்டாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் தான். ஓகே, தொழில் பெயர் என்பது சரியான விடை. ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ தொழில் பெயர் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் 11 பாருங்க. காலமேக புலவரின் தனிப்பாடல்கள் டேஷ் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளன. ஓகே, தனிப்பாடல்களின் தொகுப்பு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, தனிப்பாடலின் தொகுப்பு டேஷ் என்ற பெயரில் இடம்பெற்றுள்ளன. ஓகே, அகில திரட்டு, இரட்டை மொழி திரட்டு, அணித்திரட்டு, தனிப்பாடல் திரட்டு. ஓகே, இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 12வது கேள்வி போயிடலாமா? எஸ், 12வது கேள்வி பாருங்க. நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவைகள் காணப்படும் ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறியீட்டு ஓவியம், பச்சிலை ஓவியம், தந்த ஓவியம், கடைசியா செப்பேட்டு ஓவியம். ஓகே, இதுக்கு என்ன பெயர் நம்ம சொல்லுவோம்? குறியீடா, பச்சிலையா, தந்த ஓவியமா, செப்பேட்டு ஓவியமா? ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே குறிக்கின்ற ஒரு குறியீட்டு ஓவியம் என்ன நம்ம சொல்லுவோம்? எஸ், சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா செப்பேட்டு ஓவியம் என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் 13 பாருங்க. தேனரசனின் கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் என்ன சுவையோடு வெளிப்பட்டது? ஓகே, இவர் வந்து பாடல் பாடுவதில் ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். இவரோட பாடல்களில் அதுவும் குறிப்பா சமுதாய சிக்கல்கள் வந்து எந்த சுவையோடு சொல்லப்பட்டது? எல்லல் சுவையோடையா, அங்கதமா, கிண்டலோட பேசியிருக்காங்களா, இல்லை நகைச்சுவை சொல்லியிருப்பாரா? ஓகே, ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா எல்லல். ஓகே, எல்லல் சுவையோடு வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தேனரசின் சமுதாய பாடல்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 14 பாருங்க. முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைந்தால் அதற்கு என்ன பெயர்? இரண்டாம் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், விகுதி குன்றிய தொழிற்பெயர். ஓகே, இந்த முதல் நிலையில எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைந்தால், ஓகே, எவ்வகை மாற்றமும் இல்லாமல் தொழிற்பெயராக அமைந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? முதல் நிலை தொழிற்பெயர் என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 15. எஸ், ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது. ஓமை அணி, இரட்டுற மொழிதல் அணி, உருவக அணி. ஓகே, அடுத்தது உருவக அணி. ஓகே, இல்ல ஓமை அணின்னு கூட போடுங்க. ஓமை இருக்கா, அப்ப ஏகதேச உருவக அணி கூட போடுங்க. ஏகதேச உருவக அணி, இதுல எது சரியான விடை வரும்? ஓகே, ஸோ ஒரே பாடல்ல இரண்டு பொருள். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வந்து இந்த மீனிங்ல நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு தோணும், இந்த மீனிங்ல புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மீனிங்ல தோணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டர மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இரட்டர மொழிதல் தான் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடுவது. ஓகே, எதனால் தீமை உண்டாகும்? மற்றவர்களிடத்தில் பொய் பேசுவதால், செய்யத்தகாத செயல்களை செய்வதால், ஓகே, பெரியோரின் அறிவுரையை கேட்காமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால்.
ஓகே, எதனால் தீமை உண்டாகும்? ஓகே, நம்மளுக்கு வந்து எப்பயுமே திருக்குறள் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆன்சர் வர மாதிரி தாங்க இருக்கும். ஆனா எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு போடணும். சரிங்களா? சோ இதுல சரியான விடை பார்த்தா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் நமக்கு தீமை உண்டாகும். கரெக்ட் தானே? இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி படிச்சு முடிக்கலன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ரிசல்ட் ஓகே வரப்போ ஒரு தீமை அப்படின்ற தீங்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுது. கரெக்ட்ல? தீங்குன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கிளியர் ஆகலை அப்படின்ற மாதிரி வரப்போகுது. எதனால கிளியர் ஆகலை அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி சுத்தமாக படிச்சிருக்க மாட்டோம். அப்போ கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து சரியாக படிச்சுட்டு ஓகே அதுக்கான ரிவிஷன் அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தோம்னா நம்மளுக்கான வெற்றி அப்படின்றது கரெக்டாக கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ செய்ய தகுந்த செயல்கள் படிக்கிற செயல்களை அந்தந்த நேரத்தில் நம்ம செய்யாம இருக்கிறதால நம்மளுக்கு என்ன உண்டாகுது? தீமை உண்டாகிறது. சரிங்களா? அதனால கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா படிக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்படும் ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டப்படும் ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மண் ஓவியமா, கல் ஓவியமா, குகை ஓவியமா, வண்ண ஓவியமா? சரியான விடை இங்க மண்ணு கல் இருக்கிறதால நீங்க அப்படியே மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா குகை ஓவியம் என்பதுதான் சரியான விடை. ஓகே, குகை ஓவியம் என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்த 18 பாருங்க. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இதில் மடி என்பதன் பொருள் என்ன? மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இதில் மடி என்பதன் பொருள் யாது? துன்பமா, இன்பமா, சோம்பலா, தோல்வியா? சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் எஸ். சரியான விடை பார்த்தீங்கன்னா சோம்பல் என்பது சரியான விடை. ஓகே, இல்ல மடி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா சோம்பலை குறிக்குது. சரிங்களா? அடுத்த 19 பாருங்க. புனையா ஓவியம் புறம்போந்தென்ன? இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். புனையா ஓவியம் புறம் போந்தென்ன? இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? வளையாபதி, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை. ஓகே, சரியான விடை சொல்லுங்க பார்ப்போம். எஸ். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரியான விடை. ஓகே, மணிமேகலை என்பது சரியான விடை. ஓகே, 20வது கேள்வி பாருங்க. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் ஆழமாகவும் விரிவாகவும் ஆராய வேண்டும் என்பது எதன் நோக்கம்? திருவள்ளூர் பல்கலைக்கழகம், வேலூர் பல்கலைக்கழகம், நாலந்தா பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம். ஓகே, தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அதுவும் சேர்த்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேர் வந்து கரெக்டா ஆன்சர் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. சரியான விடை பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகம். ஓகே, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகே, தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் ஆழமாகவும் விரிவாகவும் ஆராய வேண்டும். ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கியமான கன்சர்னா இருந்திருக்கு. ஓகே, 21 பாருங்க. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணையில் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஓகே, இன்ன பல பல எழுதுநிலை மண்டபம். ஓகே, இதுல உங்களுக்கான கீட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா எழுதுநிலை மண்டபம்ன்றதா இதோட கீட்டம். 18 பட்டினப்பாலை, பரிபாடல், புறநானூறு. சரியான விடை பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே, 22 பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை டேஷ் விரிவாக விளக்குகிறது. கலித்தொகை, தொல்காப்பியம், பட்டினப்பாலை, அகநானூறு. சொல்லுங்க பாப்போம். சரியான விடை. ஓகே, இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஓகே, பூம்புகார் அப்படின்றது 2 நூல்ல பார்த்தோம். ஒன்னு சிலப்பதிகாரம், இன்னொன்னு பட்டினப்பாலை. சரிங்களா? அதே ஆன்சர் தான் இதுல வரப்போகுது. ஆன்சர் அது பட்டினப்பாலை. சரிங்களா? 23 ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதி. ஓகே, ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதி. 2ஆம் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், விகுதி குன்றிய தொழிற்பெயர். ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். எஸ். சரியான விடை பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர் என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே, உவேசா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1952, 62, 24, 42. ரொம்ப ரொம்ப முக்கியமானது உவேசா. ஓகே, தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா அவர்களை தான் அழைக்கிறோம். ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல கூட ஓகே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த நூலகம். ஓகே, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கோட்டு ஓவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான ஓவியங்களில் காணப்படும் ஓவியம் எது? ஓகே, பலகை ஓவியம், தாள் ஓவியம், கலை ஓவியம், செப்பேட்டு ஓவியம். ஓகே, கோட்டு ஓவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் காணப்படும் ஓவியம். எந்த ஓவியம் அந்த மாதிரி காணப்படுது?
ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ சரியான விடை என்ன வரும்? பலவகை ஓவியமா, தாள் ஓவியமா, கலையா, செப்பேடா? எஸ், கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாள் ஓவியம் என்பது சரியான விடை. ஸோ அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க. எந்த நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று உள்ளது? கலிபோர்னியா, நியூசிலாந்து, வாஷிங்டன், போர்ச்சுகல். ஓகே, ஸோ ஆன்சர் போடுங்க பார்ப்போம். எஸ், ஸோ உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போடுங்க. எஸ், எந்த நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகம்? ஓகே, என்ன ஊர், என்ன பிளேஸ்? ஓகே, சரியான விடை பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ டைம் ஓவர். ஓகே, நியூசிலாந்து என்பது சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்து 27. புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்களை வெளியிடுவது? பழமையான ஓவியம், நவீன ஓவியம், நாட்காட்டி ஓவியம், கருத்துப்பட ஓவியம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவியத்தில் வந்துடும். புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்களை வெளியிடுவது எது? எஸ், ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா நவீன ஓவியம். ஏன்னா பேர்லேயே இருக்கு, புதுமையான பார்வைனா நவீனமா இருக்கிறதானே, அப்ப நவீன ஓவியம் என்பது சரியான விடை. அடுத்த 28 பாருங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் டேஷ் முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது? ஓகே, ஸோ எந்த ஆண்டு முதல் தஞ்சை சரஸ்வதி மகால் அப்படின்ற ஒரு நூலகம் இயங்கி வருவதாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது? எஸ், ஸோ டைம் ஓவர். ஓகே, ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா 1122. ஓகே, கிபி 1122 என்பது சரியான விடை மக்களே. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? எஸ். ஸோ அடுத்து பாருங்க. கலைப்புலம், சுவடிப்புலம், வளர் தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் என 5 புலங்களும் 25 துறைகள் உள்ள இடம் எந்த இடம்? திருவள்ளூர் பல்கலைக்கழகம், வேலூர் பல்கலைக்கழகம், நாலந்தா மற்றும் தமிழ் பல்கலைக்கழகம். போடுங்க பார்ப்போம். ஸோ சரியான விடை என்ன வரும்? எஸ், ஸோ தமிழ் பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. ஓகே, 30 பாருங்க. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ள நூல். இடம்பெற்றுள்ள இடம். ஓகே, நூல் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் போட்டலாம். எந்த இடத்துல ஓகே இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை, ஆதிச்சநல்லூர், வஞ்சி, பூம்புகார். ஸோ சரியான விடை பூம்புகார் என்பது சரியான விடை. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே 30 கொஸ்டின் இதுவரை அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 30 கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணுறங்க மறக்காம. சரிங்களா? ஸோ இன்னைக்கான போனஸ் கொஸ்டின் உங்களுக்கு இதுதான். சரிங்களா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். சரிங்களா? இதன் பொருள் யாது? துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடல், துரோகத்திற்கும் நன்மை செய்து அவர்களை வென்றுவிடல், துன்பங்களை இன்பங்களாக்கி அதனை வென்றுவிடல், துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தாலும் அதனை வெல்ல முடியாது. ஸோ ஆன்சர் என்ன போடுங்க பார்க்கலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஓகே, சரியான விடை பார்த்தீங்கன்னா துன்பத்துக்கே நம்ம என்ன கொடுக்கணும்? டஃப் கொடுத்து வெளில வந்துடணும். ஓகே, அதான் சொல்லிருக்கோம். துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விட வேண்டும் அப்படின்றத இந்த குறளோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. போனஸ் கொஸ்டின் 2. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் யார்? பாரதிதாசன், வண்ணதாசன், மகேந்திரவர்மன், ராஜவர்மன். ஓகே, ராஜா ரவிவர்மன். ஓகே, இதுவரையும் ஓவியம்னாலே இவர் தான் நம்ம சொல்லுவோம். ரவிவர்மாவோட ஓவியம் தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இதற்கு சரியான எப்படின்னா ராஜா ரவிவர்மா என்பது சரியான விடை. சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கான போனஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24க்கு ஓகே நயத்தரு நாகரிகம், நாகரிகம், தொழில் மற்றும் வணிகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. விருந்தோம்பல், வயலும் வாழ்வும், திக்கெல்லாம் புகழும், திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலி சேமையும் கவிகளும், அணி இலக்கணம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd டேர்மில் அடி எடுத்து வச்சுட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்மும் முடிஞ்சிச்சு, செகண்ட் டேர்மும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ 3rd டேர்மும் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாமே நல்லபடியாக படிங்க. ஸோ கண்டிப்பாக ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோஸ்க்கான PDF எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் நான் வந்து கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ ரொம்ப 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 நன்றி உங்களோட சப்போர்ட்க்கு. இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள்.